வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ஒரு காமனான விஷயமா இருக்கு. எல்லா விலையிலையும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 20,000, 40,000, 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளாக இருக்கு. பட் என்னுடைய மைண்டில் இது எல்லாத்தையுமே நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் வாட்ச் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிட்னஸ்க்கான விஷயங்கள் அவ்வளோவா இருக்காது. ஃபிட்னஸ் வாட்ச்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில வாட்சில் டாப் அண்ட் வாட்சில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அதாவது கால் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்காது. ஸோ இதனால் மக்கள் நம்ம மைண்டிலே ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டோம். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற மக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபிட்னஸ் விஷயங்கள்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னே முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபிட்னஸ்க்காக பார்க்குறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய அமேஸ்ஃபிட் டீரெக்ஸ் வாட்சில் அதில் கால் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு கால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ப்ராடக்ட் ஷியோமிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷியோமியோடைய வாட்ச் 3 ஆக்டிவ். இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஃபிட்னஸ்க்கான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. இதோட விலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில் 3000 ரூபாய்க்கு, அறிமுக விலையை 3000 ரூபாய்க்கு இதை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இதை 2 வாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காட்டி இப்போயே சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதோடைய இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அவங்க 3000 ரூபான்னு சொன்னாலும் இந்த விலையை வச்சு பார்க்குறப்போ 4000 ரூபாய்க்கு கம்மியான செக்மெண்ட்டில் நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் எப்படி நான் சொல்கிறேன், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், இதுதான் அந்த ரெட்மி வாட்ச் 3 ஆக்டிவ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் என்ன கலரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துடலாம். ஒரு 2-3 கலரில் அவைலபிளாக இருக்குது போல். ஸோ நம்மக்கிட்ட இந்த கலருக்குடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் கிரே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் ஸ்ட்ராப் ஓரளவுக்கு ஒரு கிரேயிஷ் ஒயிட்டில் இருக்குது. வாட்சை சுற்றி இருக்கிற அந்த மெட்டல் கிடையாது, குரோமியம் ஹவுசிங் பார்த்தீங்க அப்படின்னா அது மெட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு வெளியில் ப்ளூடூத் காலிங் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் காலிங் நிறைய பேர் இப்போ விரும்பி கேட்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்காக ப்ளூடூத் காலிங் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே நம்ம இந்த வாட்சை பார்க்கலாம். இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு சார்ஜிங் டாங்கிள் ஒன்று பார்க்கலாம், யூசர் மேனுவல் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வாட்சை நீங்கள் வாங்குறப்போ 499 ருபீஸுக்கு ஒர்த்தான ஒரு வாட்ச் ஸ்ட்ராப், இந்த ஆலிவ் கிரீன் கலர் வாட்ச் ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதை 99 ருபீஸுக்கு நீங்கள் வாங்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ட்ரடக்டரி ஆஃபர் தான். ஸோ இந்த வாட்ச் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன விலையில் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் இன்ட்ரடக்டரி ஆஃபர் இருக்கிறத வச்சு தான் நம்ம இன்னைக்கு என்ன விலையில் இன்னைக்கு விற்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ரிவ்யூ பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்சோட டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இந்த வாட்சோடைய ஸ்ட்ராப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி இன்னொரு வாட்ச் ஸ்ட்ராப் அவங்க அதே ரெட்மியிலேருந்து தான் நீங்கள் வாங்கணும். வேறு வாட்ச் ஸ்ட்ராப் இதில் ஃபிட் ஆகாது. ஸோ ரெட்மியிலேருந்து வாங்கக்கூடிய எந்த ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் இருந்தாலும் 499 ருபீஸாக இருந்தால் அந்த விலையில் வச்சு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாட்ச் ஸ்ட்ராப்பை வாங்கி ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதோடைய இந்த லாக்கிங் மெக்கானிசம். ஸோ வாட்சை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கையிலேருந்து உள்ளுக்குள்ள இந்த பக்கம் மேலே அழுத்தி மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தனியாக ஒரு கரெக்டான ஹோலை நம்ம பிடிச்சி அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு சைடில் ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஓட்டையை உள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணணும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா முடி இருந்துச்சு அப்படின்னா, கையில் முடி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு அது உள்ளே போய் சிக்கிறப்போ முடியை பிடிச்சி இழுக்குது, முக்கியமாக கழட்டுறப்போ சிக்குது. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம மாட்டணும்னு பார்த்தோம் அப்படின்னா டைட்டாக மாட்டிட்டு எடுத்து நம்ம அந்த ஹோலுக்குள்ளே விடுறப்போ இந்த மாட்டின இந்த பட்டன் வெளியே ஓடியாந்துடுது. ஸோ டக்குன்னு மாட்ட முடியல, ஒரு இம்சையாக இருக்குது. பட் ஒன்ஸ் மாட்டிட்டோம் அப்படின்னா செக்யூராக இருக்குது, கண்டிப்பாக கீழே விழுகாது. பக்கிள் மெக்கானிசமில் மாட்டணும் அப்படின்னா மெட்டலும் ரப்பரும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ஈஸியாக கொஞ்ச நாள் கழிச்சு பிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபுல்லாகவே ரப்பர் மெக்கானிசமில் அவங்க கொடுத்துருக்காங்க. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். பட் ஆரம்பத்தில் நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராப்பை போட்டு எடுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வாட்சுக்கு மேலே இருக்க அந்த டிசைன், அந்த ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அடியில் போய் சேருது. ஸோ அதனால ஹெட்டு மேலே இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. 1.83 இன்ச் தான் இந்த டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே தான். பட் இந்த கையில் நம்ம பார்க்குறப்போ ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ பெரிய வாட்சா அப்படின்னு ஒரு மண்டை பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் டிஸ்பிளே ஃபுல்லாக ப்ரொட்ரூடாக இருக்கிறதுனால இன்னைக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் எங்கேயாச்சும் ஆக்சிடென்டலாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முடிஞ்சால் ஒரு ஃபில்ம் ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வெட்டி ஒட்டி இல்லாட்டி அப்படியே கிடச்சா கூட வாங்கி இதை ஒட்டிடுங்க.
பட் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ஒரு சிங்கிள் பட்டன் இருக்குது. கீழே வந்து எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் தான் மைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதான் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஒன்றும் தனித்துவமாக ஒரு யூனிக்கான டிசைன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு டீசெண்டான டிசைன். கலர்ஸோடைய காம்பினேஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டார்க் கலர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சில்வர் கலர் உங்களுக்கு பார்டர் கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குது, உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. எனக்கு இந்த சில்வர் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமாக அது அந்த ஆலிவ் கலர் இந்த ஸ்ட்ராப்பில் நான் மாட்டி நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த டிஸ்பிளேல நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா AMOLED பேனல் கொடுக்கலையே, AMOLED பேனல் கொடுத்திருந்தால் வாட்சுக்கு எதுக்குற AMOLED பேனல் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் AMOLED பேனல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் AMOLED பேனல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த 3000 ரூபா கம்மியான செக்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க கொடுக்க முடியாது. ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. AMOLED பேனல் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு வேறு நிறைய ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த AMOLED பேனல் இல்லை அப்படிங்கிறது எனக்கு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு தோணலை. ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. பிரைட்னஸ், அவுட்டோர் பிரைட்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாக்கிங் ஏதாச்சும் சைக்கிளிங் ஏதாவது போகிறப்போ இதில் டிஸ்பிளேயோடைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இண்டோர்லேயும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் கிடையாது. பிரைட்னஸ் லெவல்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு 3000 3500 வாட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க IP53 IP54 இந்த மாதிரி ரேட்டி தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டு முக்கி இந்த மாதிரி ஸ்பிளாஷ் பட்டாலும் பிரச்சனை இல்லை மட்டும் கிடையாது. உங்களுக்கு இந்த வாட்சை நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்விம்மிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது இந்த வாட்சில். ஓகே, ஸோ இந்த இப்போ வாட்சுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் மெயின் ஸ்க்ரீன். வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேலரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வாட்ச் ஃபேஸும் பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா இருக்குது. புதுசாக பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக்கான வாட்ச் ஃபேஸ் நிறையா இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு உங்களுடைய வாட்ச் ஃபேஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கினா கூட அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம் வாட்ச் ஃபேஸ்லேருந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நான் தண்ணியில் போட்டு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, ஏதாச்சும் தண்ணி வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு பேசுறது கிளியராக கேட்காது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் கிளீனிங் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கிளீனிங் வாட்டர் அப்படின்னு வருது. ஒரு சின்ன ஒரு சவுண்டு எமிட் பண்ணுது அந்த ஸ்பீக்கர். ஸோ அந்த எமிட் பண்ணுறதுனால அது தெரிச்சு அந்த வாட்டர் சின்ன டாப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்ல ஃபீச்சர் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அது தவிர எல்லா குவிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுறப்போ குவிக் டாகல்ஸ் கிடச்சிருது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே மேலேருந்து கீழே வந்துடுது. உங்கள் மொபைல் ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விட்ஜெட்ஸ். இப்போ யூஸ்வலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விட்ஜெட்ஸை வந்து அப்படியே அந்த ஹோம் பேஜ் அந்த விட்ஜெட்டை ஃபுல்லாகவே நீங்கள் மாற்றினா கூட மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் ஒவ்வொரு பேஜ்லேயுமே மினிமம் ஒரு 2-3 விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அப்டோ நீங்கள் ஒரு பேஜில் நீங்கள் 4 விட்ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விட்ஜெட்டையும் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து ஒரு விட்ஜெட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ஹார்ட் ரேட்டு, SpO2 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ என்ன மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த SpO2 பெரிய மேட்டரே கிடையாது, SpO2 யூஸ் பண்ணவே மாட்டேனாலாம். ஸோ அப்படின்னா SpO2 அப்படி தூக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல சைக்கிளிங்கோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வெதர் வேணும் அப்படின்னா வெதர் நீங்கள் மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்சில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆப் ஐக்கன்ஸ் மாதிரி வந்துடுது. ஸோ 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம 100 ஆக்டிவிட்டிஸை நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற ஒரு 4-5 ஆக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி சைக்கிளிங், ரன்னிங், யோகா, ஸ்கிப்பிங், அப்புறம் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், டெட் லிஃப்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு முக்கியமான விஷயம் இந்த வாட்சில் வந்து GPS கிடையாது. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண டயத்தில் இதை வந்து ஏன் நான் வந்து ஃபிட்னஸ் வாட்சாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கூட நீங்கள் மொபைல் ஃபோனை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனோட GPS சிங்க் ஆகுது. யூஸ்வலாக இந்த மாதிரி மொபைல் ஃபோனோட சிங்க் ஆகிற GPS எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக இருக்குது, டேட்டா ஒழுங்காக இருக்காது. பட் நான் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த GPS லிங்கிங் வந்து பெர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு ரிலையபிளாக நீங்கள் வந்து ஒரு சைக்கிளிங் வாட்சாவோ இல்லை ரன்னிங் வாட்சாவோ தாராளமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்டிங், ஒரு அக்யூரசியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 to 85% அக்யூரசியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. பட் அகைன் இந்த ஹார்ட் ரேட்டு, SpO2 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெடிக்கல் வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் உங்களுடைய ஸ்டாட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத, உங்களுடைய எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குது. உங்களுடைய ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், அப்புறம் SpO2, உங்களுடைய ஸ்லீப் டேட்டா, ஸ்லீப் ட்ராக்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே பண்ணுது.
அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸும் இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. அப்புறம் பெண்களுடைய மாதவிடாயை கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான menstrual சைக்கிள் கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. வெதர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. முக்கியமான ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும்னா அந்த உங்கள் அப்ளிகேஷன்ல இருந்து ஈவெண்ட் ரிமைண்டர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளூடூத் காலிங் இருக்கிறதுனால கான்டாக்ட்ஸ் ஒரு சில கான்டாக்ட்ஸ் நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூடூத் காலிங் உங்கள் டயலர் நீங்கள் இங்கே டயல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய கேமராவுடைய ஷட்டருக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஷட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸ்டாப் வாட்ச், அலாம், டைமர், ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட், வைப்ரேஷன் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கால் வந்துச்சு அப்படின்னா இதில் கிட்ட சவுண்டு கிட்ட வர மாதிரி கூட இருக்குது. சைலண்ட் மோட டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிங் ஆகுது. ரிங் பண்ணுறக்கூடிய சவுண்டு கூட உங்களுக்கு கேட்குது. சவுண்ட் ரொம்ப ஃபீபிளாக தான் இருக்குது, பட் கேட்குது. அப்புறம் டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 days வரைக்கும் பேட்டரி லைஃப் எனக்கு கிடைக்குது என்னோட யூசேஜுக்கு. 1 hour ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்தாலே 5% பேட்டரி தான் கம்மியாக இருந்தது. பட் கடைசி நேரத்தில் ஏதாச்சும் நம்ம பேட்டரி நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டரி சேவர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோட், நைட் மோட், அப்புறம் லே அவுட்டை மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிக்காக இதை நீங்கள் பின் லாக் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பேஸினுடைய எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுடைய ஆக்டிவிட்டிஸோட ரெக்கார்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓவராலாக இந்த வாட்சை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியும் ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த ஒரு வாட்ச் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. பட் இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்ச் ஸ்ட்ராப் உடைய லாக்கிங் மெக்கானிசம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இது வந்து ஒருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். அதே மாதிரி இந்த வாட்சோடைய ஹெட்டுமே, ட்ராக்கர் ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பை விட கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம். டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேயாக இருக்குது. இனிஷியலாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாலும் ஈஸியாக அடி வாங்குறது, ஸ்க்ராட்ச் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணி ஏதாச்சும் லிப்பு மாதிரி உங்கள் கோரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ப்ரொடெக்டடாக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. பட் சிலருக்கு AMOLED பேனல் இல்லாத நெகட்டிவ் பாயிண்டாக தெரியலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம பேசுறது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. ஆனால் அவங்க பேசுறது நமக்கு ரொம்ப ஃபீபிளாக கேட்குது, கம்மியான சவுண்டில் கேட்குது. இந்த மாதிரி ஒரு ரூம்லையோ ஒரு வீட்லையோ ஒரு ஆஃபீஸ்லையோ உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கால் வருது, ஒரு ஸ்பேம் கால் வருது, யார்ப்பா அதுன்னு தெரியாமல் டக்குன்னு காலை பேசிட்டு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட்டோரில் உதாரணத்துக்கு நம்ம பைக் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு யாராச்சும் நம்ம கால் பண்ணாங்க அப்படின்னா இருப்பா நான் பைக் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு கேட்கல. ஏன்னா ஸ்பீக்கருடைய வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவுட்டோர் நாய்ஸில் அந்த ஸ்பீக்கர் சுத்தமாக கேட்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க ஸ்பீக்கரோடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும். பட் ஓவராலாக இந்த வாட்சினுடைய விலை இன்னைக்கு இருக்கிற விலை பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய். ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் Xiaomiலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.